வாழ்த்துறவங்க வந்து எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி நீங்களும் வந்து அரசியலில் பெரிய இடத்துக்கு வருவீங்க அப்படின்ற. கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன எம்ஜிஆரா? அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து வரவேற்கிறது தான். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஜ் ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சர்க்கார் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கிரிட்டிசைஸ் பண்ணுறதுலாம் அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணுமா, யார் வேணால் வரலாம். அவ்வளோ பண்ணலை அப்படின்னா வந்து இவ்வளோ கூட்டம் வராதுல்ல. வெறும் ஃபேன்ஸை வச்சு மட்டும் ஓட்ட முடியாது. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நான் தோட்டத்தில் தான் இருக்கேன். எம்ஜிஆரோட பர்த்டே போதும், எம்ஜிஆரோட ஆனிவர்சரி போதும் மக்கள் வந்து கடல் மாதிரி வருவாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் அவர் எப்படி இருந்திருக்காரு, எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்னு. இன்னமும் வந்து ஊர் சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னா அடிப்பாங்க. நான் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எம்ஆர் ராதா சாருக்கும் எம்ஜிஆர் சாருக்குமான அந்த கான்ட்ரவர்சியாக ஒரு விஷயம் எங்கள் அம்மா சொல்லி தான் தெரியும் எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு தோட்டத்துக்கு போகும்போதெல்லாம் வந்து இங்கே தாண்டா எம்ஜிஆர் ஐயா சுடப்பட்டார். எம்ஜிஆர் ஐயா பேரன் அப்படின்லாம் சினிமாக்குள்ளே வரல. அந்த பேர் யூஸ் பண்ணியே வரல. ஃபர்ஸ்ட்டும் நானும் ஒரு 3 வருஷம் நான் கஷ்டப்பட்டு கம்பெனிஸ் ஏறி இறங்கி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போய் சமைச்சு பாத்ரூம்லாம் கழுவியிருக்கேன். அப்போல்லாம் நான் எம்ஜிஆர் ஐயா பேர் யூஸ் பண்ணதே இல்லை. இதில் வந்து சசிகுமார் சார், சத்யராஜ் சார் கூட வில்லனா பண்ணேன். சசிகுமார் சாரை குத்த போகும்போது சத்யராஜ் சார் வந்து பின்னாடி கட்டையால் அடிச்சோன்னா ஏன் மகன்டா எம்ஜிஆர் மகன் அப்படின்னு. அப்போ நான் கீழே இருந்து கேட்டேன், அங்கிள் அப்போ நான் யார் அங்கிள் அப்படின்னு. நீங்கள் இருக்கீங்கன்னும் போது இன்னும் நிறைய கேள்விகள் வந்து உங்களை சார்ந்த நிறைய கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் வந்து எப்பேற்பட்ட ஆளுமைன்னு வந்து நம்ம சொல்ல எல்லா உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கேருந்து ஒருத்தர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல, ஓகே நம்ம தாத்தா வந்து எம்ஜிஆர், நம்ம உள்ள வரும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு செட்டப் இருக்கும் அப்படின்னும் போது பட் எங்கேயோ அது மிஸ் ஆயிடுச்சு ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் வந்து எம்ஜிஆர் ஐயா பேரன் அப்படின்லாம் சினிமாக்குள்ளே வரல. அந்த பேர் யூஸ் பண்ணியே வரல. ஃபஸ்ட்டும் நானும் ஒரு 3 வருஷம் நான் கஷ்டப்பட்டு நிறைய கம்பெனிஸ் ஏறி இறங்கி அவங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போய் சமைச்சு பாத்ரூம்லாம் கழுவியிருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். பெருக்கி தொடச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் நான் எம்ஜிஆர் ஐயா பேர் யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு படம் வந்து அராத்துன்னு ஒரு படம் கிடச்சிது. ராபர்ட் மாஸ்டர் டைரக்ஷனில் அராத்துன்னு ஒரு வில்லனாக பண்ணேன். அது ஒரு வயசான கேரக்டர் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படத்தில். ஸோ அந்த படத்தில் பண்ணும்போது ராபர்ட் மாஸ்டர் சொன்னார், பேமெண்ட்லாம் இல்லை, நம்ம ஜாலியாக பண்ணுவோம் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு பிரச்சனையே கிடையாது மாஸ்டர், நம்ம பண்ணுவோம், ஜாலியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலி ஷூட்டை தான் போச்சு அது. ஸோ அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் வெள்ளை யானைன்னு ஒரு படம் சுப்பிரமணிய சிவா சார் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கேமியோ கேரக்டர் ஒன்று கொடுத்தார். ஒரு இம்பார்ட்டன்ட் லீட் கேரக்டர் தான் அந்த படத்துலேயே, ஒரு முக்கியமான ஒரு கலெக்டர் ரோல் பார்த்துருக்கேன் நான். ஆமாம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் குண்டா கொஞ்சம் தொப்பையெல்லாம் வச்சுட்டு கலெக்டர் மாதிரி. ஆமாம், கலெக்டர் மாதிரி ஃபுல்லாக ஃபார்மல்ஸ்லாம் போட்டிருப்பேன். ஸோ அந்த ரோல் கிடச்சிது. அதை பார்த்துட்டு சுப்பிரமணிய சிவா சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் சார்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி கிடச்சது தான் சங்கத்தலைவன். ஸோ அதில் வில்லனாக பண்ணேன் நான், கருணாஸ் சார், சமுத்திரகனி சார் எல்லாருமே. இப்போ வந்து மணிமாறன் சார் தான் டேரக்டர், வெற்றிமாறன் சார் அசோசியேட். ஸோ அவர் தான் பண்ணார். அதுலேயும் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் பரன்னு ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து ஒரு கேமியோ டான்ஸ் மட்டும் கூப்பிட்டாங்க. ஸோ அதெல்லாம் கூப்பிடும்போது நான் கேட்டேன், சார் ஏதாவது ஸ்டார் வச்சு பண்ணுங்க சார், என்ன வச்சு எதுக்கு சார் பண்ணுறீங்க கேமியோ டான்ஸ்லாம் அப்படின்னேன். இல்லை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது பண்ண அடுத்த ஒரு 1 மந்த்லேயே வந்து இரும்பன் ஒரு படம் ஹீரோவாக கிடச்சிது. அதே டேரக்டர் வந்து இரும்பன் ஒரு படம், நான், ஐஸ்வர்யா தத்தா, யோகி பாபு, சென்ராயன் எல்லாருமே நடித்தோம். ஸோ அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் ஐ காட் எம்ஜிஆர் மகன் பொன்ராம் சார் டைரக்ஷனில். அதில் வந்து சசிகுமார் சார், சத்யராஜ் சார் கூட வில்லனா பண்ணேன். இதுலேயும் சத்யராஜ் சார் இருந்தாரா. ஸோ அதில் பண்ணும்போதே வந்து செம்ம ஜாலியாக இருக்கும் சத்யராஜ் சார் கூட. ஏன்னா அவரும் எம்ஜிஆரோட பெரிய ஃபேன் அவர். ஸோ அப்போ ஒரு சீனில் சத்யராஜ் சார் வந்து லாஸ்ட் ஃபைட்டில் வந்து சொல்லியிருப்பார், சசிகுமார் சாரை குத்த போகும்போது சத்யராஜ் சார் வந்து பின்னாடி கட்டையால் அடிச்சோன்னா ஏன் மகன்டா எம்ஜிஆர் மகன் அப்படின்னாரு. அப்போ நான் கீழே இருந்து கேட்டேன், அங்கிள் அப்போ நான் யார் அங்கிள்? இல்லை நீதான் அது சும்மா அப்படின்றதுக்காக. அவர் அந்த காமெடிலாம் சூப்பராக பண்ணுவார். ஸோ அவனை இப்போ கூலியில் மீட் பண்ணும்போதும் அங்கிள் நல்லா பேசினார். ஓகே, இந்த நீங்கள் கரெக்டாக ஒரு மேட்ரு ஒன்று எடுத்து கொடுத்தீங்க.
எம்ஜிஆர் சாருக்கு வந்து ஃபேன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே இருப்பாங்க. அதில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார், பாக்யராஜ் சார் இவங்கெல்லாம் வந்து எல்லா மேடையிலையும் வந்து பேசாத இருந்ததே கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் நிறைய மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா சின்ன வயசில் அவங்களோட அந்த ஃபேன் பாய் மொமெண்ட் எல்லாம்? இல்லை, நான் நிறைய வீடியோஸு எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் வந்து எங்கள் அப்பா வந்து ராஜேஷ் சார், அதுக்கப்புறம் சத்யராஜ் சார், பாக்யராஜ் சார் எல்லாரும் வந்து நிறைய பேசியிருக்காங்க. தம்பி ராமையா சார், விஜயகாந்த் சார். ஓகே. விஜயகாந்த் சார் வீட்டுக்குலாம் நான் போயிருக்கேன். ஓ ஆமாம், சின்ன வயசில் விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போயிட்டு ஜானகிமா வந்து ஃபாரின்லேருந்து சாக்லேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போது 2 பசங்களுக்கும் வந்து சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொடுத்துட்டு நானும் எங்கள் அம்மாவும் போய் கொடுத்துட்டு வருவோம். இவர் மயில்சாமி அண்ணன், ஆமாம் ஆமாம் ஆமாம், மயில்சாமி அண்ணன்லாம் வந்து வெறி அவருக்குலாம் எம்ஜிஆர் ஐயானா. ஏன்னா அவர் வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சுருப்பார். எம்ஜிஆர் ஐயாவோட ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் பெரிய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் தான் அவர் வீட்டுக்குள்ளேயே போக முடியும். ஸோ இப்போ கூட அவங்க பசங்க 2 பேருமே வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க எங்கள் மேலே. அண்ட் வந்து நிறைய நம்ம கதைகளாக நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருப்போம். பட் உங்களுக்குலாம் அந்த கதை சொல்லியிருப்பாங்கல்ல, தாத்தாவோட கதைகள் அப்படின்னும் போது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா சாருக்கும் எம்ஜிஆர் சாருக்குமான அந்த பாண்டிங் பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. கான்ட்ரவர்சியாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சொன்னாங்க? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அதெல்லாம்? இல்லை, எங்கள் அம்மா சொல்லி தான் தெரியும் எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு தோட்டத்துக்கு போகும்போதெல்லாம் வந்து இங்கே தாண்டா எம்ஜிஆர் ஐயா சுடப்பட்டார் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ நிறைய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருப்பேன் அந்த இடத்த காட்டி, இங்கே தான் சுட்டிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்போது கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும்போது கூட லைக் அதுக்கப்புறம் நாங்கள் ராதா ரவி சார் கிட்ட பேசுகிறேன், நிரோஷா மேம் கிட்ட பேசுகிறேன், ராதிகா மேம் கிட்ட பேசியிருக்கேன். அது வந்து அந்த சைடு அது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் வந்து எம்ஜிஆர் ஐயாவும் எம்ஆர் சாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் அது பிரச்சனையே கிடையாது. ஓகே. அதை பற்றி நிறைய நீங்கள் கேள்விப்படும் போது இது வந்து ஒரு பெரிய கதை ஒன்று, அதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள், ஒரு ட்விஸ்ட்டு, இது மாதிரிலாம் ஒரு ரியல் லைஃப்பில் கதை மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் கேள்விப்படும் போது எப்படி? ஆமாம், கேள்விப்படும் போது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும், இப்படி இருந்திருக்காரே அப்படின்னு. ஏன்னா இப்போ நான் தோட்டத்தில் தான் இருக்கேன். ஸோ ஒரு வாட்டி இந்த பர்த்டே, எம்ஜிஆரோட பர்த்டே போதும், எம்ஜிஆரோட ஆனிவர்சரி போதும் மக்கள் வந்து கடல் மாதிரி வருவாங்க. இன்னும் அவ்வளோ பேர் வருவாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் அவர் எப்படி இருந்திருக்காரு, எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சுருக்காரு அப்படின்னு. இன்னமும் வந்து ஊர் சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னா அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. எனக்கு கியூரியாசிட்டியில் கேட்குறேன், எம்ஜிஆரோட பேரன் அப்படின்னும் போது அங்கே இருக்கிற மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? அதுதான் சொல்கிறேன், லைக் எம்ஜிஆர் ஐயா பேரன் அப்படின்ற போதே லைக் எம்ஜிஆர் ஐயா ஃபேமிலி, இவர் வந்து இப்படி தான் இருப்பார், ஸோ அப்படி தான் பார்ப்பாங்க. நானுமே அந்த மாதிரி தான், லைக் யாராக இருந்தாலும் நான் ஜாலியாக தான் பழகுவேன், யாராக இருந்தாலுமே நான் வந்து ரொம்ப ஜோவியலாக பேசுவேன், யாருக்குமே ஹார்ட் ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான், அந்த மாதிரி தான். அண்ட் முக்கியமாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சினிமாலேருந்து அரசியல் வந்து ஒருத்தர் வந்திருக்கார், விஜய் சார். ஸோ எல்லாருமே வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, அவரை வாழ்த்தினாலும் சரி, ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. ஒன்று வந்து வாழ்த்துறவங்க வந்து எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி நீங்களும் வந்து அரசியலில் பெரிய இடத்துக்கு வருவீங்க அப்படின்றாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன எம்ஜிஆரா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு லேண்ட்மார்க்கை வச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் வந்து அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து வரவேற்கிறது தான். ஏன்னா எனக்கு தளபதியும் பிடிக்கும், எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும், அவரோட ஆக்டிங், டான்ஸ் எல்லாமே பிடிக்கும். ஸோ அவர் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜ் அந்த ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தார், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சர்க்கார் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா சர்க்கார் படம் ரொம்ப சூப்பராக இருக்கும், அது அப்படியே எனக்கு ரியலாக விஷுவலாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று கிரிட்டிசைஸ் பண்ணுறதுலாம் அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது நம்ம. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒன்று பண்ணுறோம், நம்ம ஒரு ஆசைக்கு, நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணணுமா, யார் வேணால் வரலாம். அது விஜய் சார் தான் வரணும், இவர் தான் வரணும், அவர் தான் வரணும் கிடையாது, யார் வேணால் வரலாம். ஸோ அவர் எப்படி பண்ணுறாருன்னு தான் இருக்குது. ஸோ இப்போ அவ்வளோ பண்ணலை அப்படின்னா வந்து இவ்வளோ கூட்டம் வராதுல்ல, வெறும் ஃபேன்ஸை வச்சு மட்டும் ஓட்ட முடியாது. ஓகேவா, அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட கொள்கைகள் என்ன அவருக்கு தெரியுது. ஸோ அதனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.